ஹாய் வெல்கம் வர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஃபோட்டோ வந்து வந்துருச்சுங்க. எப்படா வந்து எங்கேருந்து வந்து ஃபோட்டோ வந்து வந்தது, எதுக்காக வந்து இவ்வளோ கோவத்தில் வந்து விஜய் வந்து பாபுவோட வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தெரிய வந்துருச்சு. அவங்க வந்து கோயிலுக்கு வந்து போல் வேறு எங்கேயோ வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து யார் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து அமிச்சாங்க, விஜய்க்கு வந்து அமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சிங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரகு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து அவள் வந்து எங்கே இருக்கா, எப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து விட முடியாது ரகு. ஸோ அவளை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து சொல்கிறா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரகுவோட ஆள் தான் வந்து மல்லியோட ஃபோட்டோ வந்து மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகரோடைய ஃபோட்டோ 2 பேரையும் வந்து பார்த்தோன்னா ஒசூரில் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்து அனுப்பும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து செம்ம கோவம் வந்து வந்துடுதுங்க. எதுக்காக அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் வந்து திருச்செந்தூர் வந்து போயிருக்கோம், கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அதுவும் ஒசூரில் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் வந்து மல்லிக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு வந்து வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஏகப்பட்ட விஷயத்த வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் மல்லிக்கிட்ட இருந்து. ஆனால் இவ வந்து பார்த்தோன்னா, அவள் வந்து இந்த ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இவள் வந்து ரேணுகாவே இல்லை, இவள் வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து எதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து ஆத்திரத்தை வந்து அடக்க முடியல. கண்டிப்பாக வந்து அவள் மேலே வந்து பயங்கரமான ஒரு கோபம் வந்து உண்டாகுது, எரிச்சல் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம டென்ஷனில் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா காட்டிடுறாரு. யாருக்கு வந்து காட்டுறாரு, பாபுக்கும் அதுக்கப்புறம் வந்து நாகுக்கும் வந்து காட்டுறாங்க. ஸோ காட்டும்போது வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாபுவும் நாகும் இருந்துட்டு ரொம்ப நேரம் வந்து சமாளிக்க முடியாமல் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நான் வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வந்து வந்துட்டுருக்கா, வந்த உடனே வந்து நேராக வந்து அங்கே தான் வந்து வர சொல்லுவேன், இங்கே ஒன்றும் கவலையே வந்து படாதீங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து பாபுவும் வந்து அப்படியே வந்து கன்வே பண்ணுறாரு. எப்படியாச்சும் வந்து சமாளிக்கணுமே இவர்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நீ வந்து சமாளித்தாலையும் சரி, என்ன தான் வந்து பண்ணாலையும் சரி, ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஏன்னா விஜய் கிட்ட வந்து ஆதாரம் வந்து இருக்கே, ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து விஜயை வந்து நீங்கள் வந்து கேள்வியே வந்து கேட்க முடியாது. அவங்க வந்து எவ்வளோ நேரம்னாலும் வந்து ஆகட்டும், அவங்க வந்து வந்த அப்புறம் தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து பக்கம் நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நடு வீட்டிலே வந்து உக்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து கல்யாணத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிதீவிரமாக வந்து வேலையை வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது, இவளை பற்றி எந்த ஒரு துப்பு துளவுமே வந்து கிடைக்கலையே, நம்ம வந்து தோத்துட்டோமா, இல்லை நம்ம வந்து விஜயை வந்து இழந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதுலேருந்து வந்து தப்பிக்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை வந்து விரைவாக வந்து நடக்கணும், என் கழுத்தில் வந்து சீக்கிரமாக வந்து தாலி வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து ஒரு பக்கம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வேறு வந்து விஜய்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்ரையும் வந்து எப்படியுமே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயம் மூலிமா வந்து அந்த டைலரே வந்து ரிட்டன் வந்து இந்தாங்க மேடம் ஃபோன் வந்து வந்தது, நீங்கள் வந்து பண்ண கால்லேருந்து திரும்ப வந்து ஃபோன் வந்து வந்தது, ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவனே வந்து ரிட்டன் வந்து கொடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன்னா, இல்லை வேறு யாராச்சும் உடைய வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனை வந்து வாங்கி இவங்களே வந்து கால் வந்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் வந்து இருக்கலாம். கண்டிப்பாக வந்து கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே வந்து இருந்திருக்கு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே இருக்கிற கோபத்தை வந்து யார் மேலே வந்து காட்ட போகிறார் விஜய். ஏன்னா அந்த வீட்டில் வந்து யார் மேலேயும் வந்து காட்ட முடியாது, எல்லாம் வந்து பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து கேடி, பயங்கரமான கேடி. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து அந்த வீட்டில் வந்து கோபத்தை வந்து காட்ட முடியாது. அன்னபூர்ணி அம்மா வந்து பிஸ்னஸ் விஷயமாக வந்து போனாங்க, எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கடைசி வரையும் வந்து வராமையும் வந்து இருக்காங்க. அவங்க வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஆளாகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி ஓகே, அவங்கள வந்து விடுங்க. அவங்க இருந்திருந்தாவாச்சும் வந்து ஏதோ ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்கும். அவங்க இன்னும் வந்து அந்த ரேணுகாவை வந்து வச்சிட்ருக்கீங்களா, அந்த சுடரை வந்து ஏமாற்றிக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காளா அவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிருப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து தவறுதலாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அவள் தான் வந்து உண்மையான ரேணுகாவா? இல்லை அவள் தான் வந்து சுடரா? அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்காமல் என்ன தான் வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு 4 வார்த்தை வந்து கேட்டிருப்பாங்க. சரி ஓகே அப்படி வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு முயற்சியை வந்து பண்ணிவிட்டு என்ன பிள்ளை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு காணாமல் வந்து போயிடுவாங்க. சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து போய் தொலைட்டோன்னு வந்து விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து எவ்வளோ நேரம் வந்து சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாகு இருந்துட்டு, மாப்பிள்ளை இப்போ வந்துடுவாங்க மாப்பிள்ளை, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போ வந்துடுவாங்க? எங்கள் ஒசூர்லேருந்து இப்போ வந்து அர்ஜென்ட்டாக வந்து வந்துட முடியுமா? அவங்க வந்து எங்கே இருக்காங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும். மல்லி வராமல் நான் வந்து பக்கம் கூட வந்து நவர மாட்டேன். சும்மா சும்மா வந்து என்னை வந்து அந்த காரணம் சொல்லிவிட்டு இந்த காரணம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கல்யாண வேலையை போய் பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து என்னை வந்து அமுச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து இருக்கிற கோபத்துக்கு என்ன சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டி விட்டுறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாடாம்.